வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நமக்கு ஒரு 100 ரூபாய் ஒருத்தங்கள்டேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவங்க இந்த தேதியில் தரேன், இந்த டயத்தில் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஜிபேலாம் வந்துருச்சு, உடனே ஜிபே பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் ஜிபேலாம் கிடையாது. நம்ம நேராக அவர்கிட்ட போகணும். ஐயா அண்ணே ஒரு 100 ரூபா இருந்தால் வேணுண்ணே அப்படின்னு இருந்தாக்கா கொடுத்துருவாங்க. சாயந்தரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நமக்கு ஒன்று நல்லது நடக்கணும் அப்படின்னா காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிறது அப்படிங்கிறது சக மனிதர்கள்கிட்ட சக மனிதர்கள் காத்திருக்கிறது மட்டும்தானா அப்படின்னாக்க, புவனேஸ்வரி அப்படின்னு ஒரு பெண்மணி எனக்கு விருதுநகர்லேருந்து பேசினாங்க. சாமி நீங்கள் சொன்னீங்கன்ட்டு நான் கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன, ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னு. ஆனால் அங்கே திரை போட்டிருந்தாங்க, அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க, அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அடுத்த பஸ்ஸுக்கு ஏறி போனால் தான் நாங்கள் ஊருக்கு நைட்டு போக முடியும். அதனால் திரை போட்டிருந்துச்சு, அந்த திரையவே சாமியாக நினச்சி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய அன்பு நேயர்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். திரை போட்டிருக்கு அப்படின்னாக்க, காத்துட்டு இருக்க முடியல அப்படின்னாக்க கோயிலுக்கே போவது. ஏன்னா தெய்வம் கோவிலில் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தெய்வம் கோவிலில் மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையும் இருக்கு. ஆனாலும் நாம் எல்லாமே நம்ம வீடு தாங்க, நம்ம இடம் தாங்க. ஆனால் நாம் அங்கே சமைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம், சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம், விருந்தினர்களை வரவேற்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்கோம், உறவினர்கள் வந்துட்டாங்கனாக்கா தங்கிறதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சில பாய் தலகாணி கொடுக்கறதுக்கு ஒரு இடம், படுக்கிறதுக்கு அப்படின்ட்டுலாம் இடம் வச்சுருக்கோங்கிற மாதிரி தான் இங்கே தெய்வத்தை வழிபடுவதற்கு உண்டான இடமாக மட்டுமே ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே போயிட்டு திரை போட்டிருந்துச்சு, சாமியை மூடிட்டாங்க, அதனால காத்திருக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னாங்க. இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ விஷயங்களுக்காக காத்திருக்கிறோம். ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஸ்விக்கிலேருந்து வரக்கூடிய உணவுக்காக சில நிமிடங்கள் நம்ம காத்திருக்கத்தான் வேணும். ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ரவா ஆனியன் தோசை ரவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாக்க இந்தாங்க அப்படின்னு உடனே கொடுக்க மாட்டாங்க. இன்னும் நல்ல ஒரு ஹோட்டலெல்லாம் போனீங்கன்னாக்கா அரை மணி நேரம் காத்திருந்து நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இருக்கு. இங்கே காத்திருந்தால்தான் கிடைக்கும், பொறுமையுடன் இருந்தால்தான் கிடைக்கும். நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலையெல்லாம் வைத்திருந்து கொண்டு ஒரு 250 ரூபாய்க்கு துளசி மாலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வச்சிருந்து நீங்கள் அங்கே திரை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்தால் உங்களுக்கும் கடவுள் மீதான பக்தி பெருசாக இல்லைன்னு புரியுது. அந்த 250 ரூபாய் மாலையை வெறும் 250 ரூபாயாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. காத்துருங்க, கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு காத்துருங்க. எனக்கு திருப்பாம்புரம் கோயில் போகணும் சார் அப்படின்னு ஒரு பையன் பேசினார். எந்த ஊர்லேருந்து அப்படின்னாக்கா, கிருத்தியா எந்த ஊர்லேருந்து பேசுனாங்க? திருப்பாம்புரம் போகிறத பற்றி நேற்றுக்கு ஒரு பையன் பேசினாரு. காரைக்காலா? அவர் பேசினார். மதுரைன்னு நினைக்கிறேன், சாரி, மதுரையிலேருந்து ஒரு பையன் பேசினாரு. 34 வயசாவது, திருப்பாம்புரம் போகணும் அப்படின்னாரு. திருப்பாம்புரத்தில் ராகு காலத்தில் மட்டும் அபிஷேகம் பண்ணுறது தான் விசேஷமா இல்லை எப்போ காட்டினாரு? இல்லைங்க, நீங்கள் அங்கே கோயிலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போவே உங்களுக்கு பாதி நல்லது நடந்துருச்சு, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, மிச்சம் நல்லது நடந்துடும். அடுத்தாப்புல அந்த கேள்வி கேட்டாப்புல, சார் கூட்டமாக இருக்குமா? கூட்டமாக இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு யாரை பிடிக்கும்? விஜயை பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமான்னு? இல்லை, விஜயை தாங்க பிடிக்கும், ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததுனால எனக்கு அவரை பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா. சரி, இப்போ வேற ஏதோ உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா நீங்கள் அதுக்கு காத்திருப்பீங்களா மாட்டீங்களா? வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? டிக்கெட் கிடைக்கணும் தானே. திருப்பாம்புரத்தில் கூட்டம் இருக்குனாக்கா அப்போ கூட்டம் இருந்துச்சுன்னா போக மாட்டீங்களா? நீங்கள் உங்களுக்கு சர்பதோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, அதனால் நீங்கள் வழிபட்டாதான் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, அப்படி தானே அப்படின்னு அந்த மதுரை தம்பிகிட்ட கேட்டேன். ஆமாண்ணே. அப்படின்னா போ, திருப்பாம்புரம் போ, கூட்டமாக இருந்துச்சுன்னா காத்திருந்து தரிசனம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு. இல்லை அம்மாவையும் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போ. அம்மாவுக்கு நடக்க முடியுமா? நடக்க முடியும்.
அம்மாவுக்கு என்ன உனக்கு 34 வயசுனாக்கா உங்கள் அம்மாவுக்கு எப்படி ஒரு 58 வயசு இருக்குமா என்ன? 58ஆவது கரெக்டு தாங்க அப்படின்னு. அப்புறம் தாராளமாக போ அப்படின்னு. இன்னைக்கு இந்நேரம் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தம்பி திருப்பாம்புரத்தில் தரிசனம் பண்ணுறதுக்கும் அங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த திருப்பாம்புரத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த தம்பி எனக்கு ஊருக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கணுங்க. எல்லாமே விதை போட்ட உடனே நம்ம கனி கிடைக்கணுமே அப்படின்னு நினைக்க முடியாது. கனி கிடைக்கும். விதை போடும்போது கனி கிடைக்கும்னு நம்பிக்கை வைப்போம், கனி கிடைக்கும். ஆனால் விதைக்கும் அந்த விதை கனியாக மாறுவதற்கான காலம் காத்திருக்கிறது போல நாம கடவுளை நோக்கி நெருங்கி போகும்போது சில பல தடைகள் இருக்கும். ஆனால் திரை போட்டிருக்குங்கிறது ஒரு தடை, பூனை குறுக்கு பயிற்சிங்கிறது ஒரு தடை, இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இப்படிலாம் தடைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னாக்க நம்ம தடைகள் எல்லாம் எப்போ தாண்ட முடியும்? அந்த தடைகளையெல்லாம் தகர்ப்பதற்காகத்தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லும்போது அந்த வழிபாட்டில் நீங்கள் 1008 நொட்ட நொல்லைகள் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்க எப்படி கடவுள் நமக்கு அருள் புரிவார்? இன்னும் சொல்ல போனாக்க பக்தர்களை சோதனைக்குள்ளாக்குவதே கடவுளுடைய வேலை அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். கடவுள் செய்கிற ஒரு சோதனையாக இதை எடுத்துக்கணும். நமக்கு டெஸ்ட் வைக்கிறாருன்னு வாழ்க்கை இங்கே டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்குங்க. எய்த்த வீட்டுக்காரன் டெஸ்ட் வைப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் டெஸ்ட் வைப்பான். அந்த டெஸ்ட்டே நமக்கு டெஸ்ட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. இதில் கடவுள் வைக்கிற டெஸ்ட்டை பற்றி நாம் புரிஞ்சு உணர்றதுங்கிறது கஷ்டம்தான். ஆனால் கடவுள் நமக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். இவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். கையில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 100 ரூபா கிடக்கும். அந்த 100 ரூபாயை இவன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கிறானா, அல்லது அந்த 100 ரூபாய்க்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு கடந்து போயிடுறானா, அல்லது அந்த 100 ரூபாயை எடுத்து யாருதுங்க இந்த 100 ரூபா அப்படின்னு கொடுக்குறானா, இல்லை யாருக்காவது இந்த 100 ரூபா வேற யாருக்காவது போய் தப்பான வழிக்கு போயிடுவேன், இந்த 100 ரூபாயை எடுத்து யாருக்காவது இல்லாதவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறானான்னு பலவிதமான ஒரே கேள்வி தான், ஒரே சம்பவம் தான். ஆனால் பலவிதமான விடயங்கள் அதுக்குள்ளார அடங்கியிருக்கு. அதனால காரியம் ஜெயமாகணும் அப்படின்னா காரியத்துக்கு உண்டான தடைகளையும் நாம கவனிக்கணும். அந்த தடைகளிலிருந்து தகர்ப்பதற்காகத்தான் கடவுள்ங்கிற சக்தி இருக்கு, பிரபஞ்சம்ங்கிற ஒரு சக்தி இருக்கு. அதனால காத்திருப்போம், ஜெயம் பெறுவோம். காத்திருப்போம், விதை கனியாகும் நாள் வெகு தொலைவில் இருக்காது. அதனால கடவுள் தரிசனத்துக்கு போன எந்த கோயிலுக்கா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தரிசனம் செய்யுங்கள். நமஸ்காரம்.